ஜெம் சினிமாஸ் நேயர் வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து த லாஸ்ட் டான்ஸ், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி தான் கடைசி ஆட்டம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து இப்போ சாவு டான்ஸுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாமே சோகமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் படம் வந்து ரிலீஸ் ஆகாது, இன்னுமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ தான் புதுசாக ஒரு தகவல் ஒன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பயங்கரமாக வந்து இப்போ வந்து ஒரு சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாது, ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கல, என்ன நடக்குது, அப்போ எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஜனநாயகன் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றது, எப்போ ரிலீஸ் ஆகுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். ஜனவரி 9ஆம் தேதி வந்து எல்லாருமே கோலாகலமாக இது வந்து தளபதி பொங்கல், கண்டிப்பாக அந்த பொங்கல் வந்து தளபதி பொங்கலாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஹிட் பண்ண வைக்கிறோம் தலைவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த நேரத்தில் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து யார் மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் இவங்க மேலே, அதாவது சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படம் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட் மேலே வந்து சிபிஎஃப்சி அப்படின்னு போட்டிருக்கும், அதாவது மத்திய தணிக்கை வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து இன்னும் எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல அப்படின்னும். அதாவது எதனால சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து படம் வந்து அவங்க பார்த்துட்டாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஓகே அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு கேஸ்னால இன்னும் எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு மதத்தை வந்து, அதாவது மத உணர்வை வந்து இழிவுபடுத்துற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சென்சார் போர்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கொடுத்த கேஸ்னால இன்னும் எங்களுக்கு சென்சார் போர்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யாருமே பார்க்காதப்போ குறிப்பிட்ட நபர் மட்டும் பார்த்து அவங்க எதிர்த்து இந்த வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற சட்டம் வந்து எப்பயும் நீக்கப்பட்டுருச்சு. ஆனால் இன்னுமே நீங்கள் வந்து அந்த ஒருத்தர் சொன்னதுக்காக எங்களுக்கு மேலே வந்து நீங்கள் சென்சார் போர்டு இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து இவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வாதாட்டத்துக்கு ஆப்போசிட்லேருந்து வருவாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும், அதனால் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எங்களுக்குமே எந்த ஒரு ரிக்வஸ்ட்டுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுலேருந்து அவங்க தரப்பில் வந்து வாதாடி இருக்காங்க. அதாவது இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒருத்தர் கொடுத்த கேஸ்னால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யார் இது கேஸ் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து ஆஜர்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 6ஆம் தேதி இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 7ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்கள வந்து ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஜனவரி 10ஆம் தேதியே நீங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஏன் தை பிறந்தா வழி பிறக்காதா அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே கேட்டிருக்காரு. இப்போது இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். அதாவது ஜனவரி 7ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஆஜர்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது அந்த சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லல, அவங்க டீமில் இருக்கிற ஒரு உறுப்பினர் தான் வந்து இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க. அதாவது இது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரீவாட்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இது ரீவாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அது ஸ்ட்ராங்காக அந்த கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டில் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் ஏற்கனவே வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த படத்தில் வந்து அதாவது ஆர்மி ஆஃபீஸர், அதாவது ஆர்மி டீம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்லோகன், அதாவது ஸ்லோகம் இல்லை ஸ்லோகன், அந்த மேலே ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க எந்த ஒரு பர்மிஷனுமே அவங்கள்ட்ட வாங்கலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை பற்றி நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சென்சார்ஸ் ஒரு டீம் வந்து அந்த படத்தை வந்து பார்த்து அவங்க ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது மறுபடியும் இதை வந்து இன்னொரு எங்கள் டீம்லேயே இல்லாத புது டீமை நீங்கள் வர வச்சு அந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சென்சார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீவாட்ச் பற்றி பேசியிருந்தாங்கல்ல, அதாவது இப்போ ஒரு படம் வந்து பார்த்துட்டாங்க, அந்த படம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் மறுபடியும் அதை ரீவாட்ச் பண்ணி சென்சார் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஹெட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, எத்தனை வாட்டி வேணால் பார்க்க சொல்கிறது அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க சென்சார் போர்டிலேருந்து அவங்க வந்து இந்த விவாதத்தை வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த ஹெட்டுக்கு வந்து ரீவாட்ச் பண்ணுறதுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து ரீவாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆல்ரெடி வந்து 14 சீன்ஸை வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம், இப்போ வந்து மறுபடியும் டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அவசரப்படுத்தினாங்க அப்படின்னா எங்களால் வந்து சர்டிஃபிகேட்
கொடுக்க முடியாது அப்படின்ற இடத்துல அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விதிகளின் அடிப்படையில் என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி மட்டுமே தான் வந்து சென்சார் போர்டால் உங்களுக்கு வந்து சென்சார் கொடுக்க முடியும். அது உங்கள் அவசரத்துக்கு வந்து அதாவது உங்கள் டைம் லைனுக்கு வந்து அவங்களால சென்சார் கொடுக்க முடியாது, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு டிசைட் பண்ணி நாளைக்கு கேஸை வந்து அதாவது தீர்ப்பை வந்து நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. எந்த மாதிரி முடிய போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து காமனாக இருக்கிற ஒரு டவுட் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு புது படமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு புதுசாக ஒரு படம் வருது அதை வந்து இவங்க வந்து சென்சார் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி கிண்டி வச்ச கேசரியை தான் இங்கே முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு கிண்டுறாங்க. இதில் வந்து இவங்க என்ன ரீவாட்ச் பண்ணி என்ன வந்து இவங்க வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. தயவுசெய்து அது சூப்பர் படம், அந்த பகவத் கேசரி நேஷனல் அவார்டு வாங்குச்சுல்ல, எப்படி வாங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கின படத்தை வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த அதே பகவத் கேசரியில் இவங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் நெய்யை வறுத்து போடுறது அப்படின்ற மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அதை ஆட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே தவிர அதே கேசரி தான் இங்கேயும் கிண்ட போகிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரில. ஜனநாயகன் படம் ஒருவேளை 8ஆம் தேதி இவங்க ஹைப் ஏற்றி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து நேராக பொங்கலுக்கு போயிடும், 14, 15 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ வந்து 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா 10ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது, 14, 15 அப்படின்னு சொல்லி பொங்கல் ரிலீஸாக வந்து மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பாதி பேர் சொல்லலாம் இது டிஎம்கே சதி ப்ரோ அப்படின்னு சொல்லலாம், டிஎம்கேக்கு தீய சதின்னு கீழே கமெண்ட் பண்ணலாம். ஆனால் டிஎம்கேக்கும் சென்ட்ரலுக்கு சம்மந்தமே கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? சரி, எதனால் வந்து இவங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க? இப்போ வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஸ்லோகன் பிரச்சனையா இல்லை வந்து அந்த மத உணர்வு வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஜனநாயகன் படம் வந்து எப்படி இருக்கும், ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா, இல்லை அதே பகவத் கேசரி மாதிரி தான் இந்த கேசரி இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.